லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவிர தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர்கள் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பரப்புவோம் என்று சொல்லிக் கொண்டு விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவிர தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னதை பற்றி குறித்து வியப்படைந்தார்கள். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புடைய சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரலாற்றிலே நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நாம் அனைவரும் எல்லா கிறிஸ்தவ சபைகளோடு ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம், 1000 ஆண்டுகள் மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பர் அன்று பிறந்தார். அந்த எதிர்பார்ப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மாட்டு தொழுவத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு மகனாக அவதரிக்கின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அந்த எதிர்பார்ப்பு நிறைவு, அதனால் மகிழ்ச்சி. எனவேதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் பிறந்த பொழுது, இதோ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்று வானதூதர்கள் அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவித்தார்கள். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை முன்னிட்டு கிறிஸ்தவர்களாகிய அனைவருக்கும் ஒரு புதிய பெயரை கொடுத்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் ஒரு புதிய பெயர். அது என்னவென்றால், நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள், the pilgrims of hope. இன்றைக்கு நமது இறுதியாண்டு பேராலயத்திலிருந்து பாடிய பாடல் நாம்
அனைவரும் ஜெபத்தோடு கேட்டோம். அதிலே தற்காலத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகள் எடுத்து சொல்லப்பட்டன. எல்லா இடத்திலும் உலகம் போரின் முழக்கங்கள், அழகின் சூழ்ச்சியால் ஊரெங்கும் குழப்பங்கள். ஆரோரோ வேண்டாம். சில நேரங்களிலே ஆரோரோ பாடுவோம். இன்னைக்கு இந்த ஆரோரோ பாட்டு அவ்வளோ வரல. கொஞ்சம் வந்துட்டு வச்சானா அவ்வளோ இல்லை. ஆரோரோ வேண்டாம், ஆளாட்டு வேண்டாம். மறி மைந்தா எழுந்து வா, மறி மைந்தா எழுந்து வா என்று அழகாக நமக்கு செய்தியை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் இந்த கால சூழ்நிலையிலே இத்தகைய எதிர்நோக்கை, எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை கொடுக்கின்றவர்களாக நாம் அனைவரும் மாற அழைக்கப்படுகின்றோம். மறியின் மைந்தால் எழுந்து வா என்று எழுந்து வருகிறார். குடியில் இருந்தார். எங்கிருந்து எழுந்து வருவார்? எங்கிருந்து எழுந்து வருவார்? நம்மிடமிருந்து தான் எழுந்து வர வேண்டும். நாம் தான் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். நாம் அனைவரும் உண்மையிலேயே கிறிஸ்துவாக மாற அழைக்கப்படுகின்றோம். உலகத்திலேயே மக்கள் தொகையிலே கிறிஸ்தவ எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்களிடத்திலே பல கிறிஸ்தவ காரணங்கள் இருப்பதுதான். நம்முடைய தேச தந்தை காந்தி நம்ம எல்லாத்தையும் 187 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். அது இன்னும் நான் கிறிஸ்துவை அன்பு செய்கின்றேன். ஆனால் கிறிஸ்தவர்களை காரணம் அவர்களுக்கு நான் கிறிஸ்துவை காணவில்லை என்றார். எல்லாரும் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். நாம் அனைவரும் எதிர்நோக்குள்ளவர்களாக, நம்பிக்கையுள்ளவர்களாக, கிறிஸ்துவை போல நாம் மாறுவோம் என்ற அந்த மனத்திடம் கொண்டவர்களாக நாம் வாழ இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அழைப்பு விடுகின்றது. எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லி நான் எழுகின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் நம் அனைவருக்கும் எதிர்நோக்கை நம் உள்ளத்தில் விதைக்கின்ற கிறிஸ்துமஸாக மாறட்டும். எதிர்நோக்கை மனிதர்களுக்கு, மற்றவர்களுக்கு வழங்குகின்ற கிறிஸ்துமஸாக மாறட்டும். எனவே அந்த விதத்தில் wish you all a hopeful Christmas and a hope-filled New Year 2025. God bless you all.
மறுபடியும் முழுமையாக பெற்றுத்தர செய்கிறோம். எங்களுடைய சுயத்திறமை, எங்களுடைய தற்பெருமை எதுவும் சேராதபடி எங்களையும் பரிசுத்தமாக்க இந்த